வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான லஞ்சு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்டைலில் வந்து தக்காளி சாதம், அதுக்கு காம்பினேஷனாக வந்து வாழைக்காய் மிளகு பிரட்டல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டு காம்பினேஷனும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வாழைக்காய் மிளகு பிரட்டல். அதுக்கு நல்ல ஒரு பெரிய வாழைக்காவை எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கட்டும். இது விட ரொம்ப தின்னாக போட்டிங்கன்னா உடஞ்சிடும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமாக வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இருக்கும். இப்போ நான் வந்து சட்டி வச்சு செய்ய போகிறேங்க. சட்டியில் செய்ய சொல்ல எப்பவுமே வந்து அடி பிடிக்காது. இப்போ சட்டி சூடே இருந்தால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடே இருந்தால் 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துட்றேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான் பச்சை மிளகாய் வந்து. இப்போ 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வரட்டும். இந்த மிளகு பிரட்டல்கெல்லாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ வாழைக்காய் ஏற்கனவே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுமே கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம தனியாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நான் 1/2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இது கூடவே வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேருங்க. நம்ம வாழைக்காய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்து சேர்த்துங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச வாழைக்காவை தண்ணி விட்டு வந்திருக்கோம். அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துங்க. இப்போ வாழைக்காய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வந்து சிம்மிலேயே விடுங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து மசாலா வந்து எல்லாம் வாழைக்காவோட சேர்ந்து வாழைக்காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வாழைக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா பிடிச்சி நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துடலாம். இதில் இப்போ நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துங்க. ஆல்ரெடி வாழைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ தான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துங்க இதோட. இப்போ ஒரு டேஸ்டியான வாழைக்காய் மிளகு பிரட்டல் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சுருக்கோம். இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சூடே இருந்தோம் 1/2 ஸ்பூன் கடுகு, இப்போ 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துங்க. தக்காளி சாதத்துக்கெல்லாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்து 1க்கு 2 இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு ஸ்பெஷலே இந்த பூண்டு தாங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறதில்ல. இப்போ இந்த பூண்டு சேர்த்து செய்யறதுனால இந்த தக்காளி சாதம் அரோமா வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வந்து நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், பூண்டு கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு மாறி வந்தால் போதும். இப்போ மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து வதக்க சொல்ல தக்காளி வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. உப்பு சேர்த்துனால தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விட்டுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுங்க. இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதிலேயே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சில்லி பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ அந்த மசாலா சேர்த்துட்டு சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரணும்.
இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்தது. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம இதோட வந்து சாதம் சேர்த்துடலாம். இப்போ சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதம் இதோட சேர்த்துடலாம். இப்போ சாதம் சேர்த்து தான் நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வெங்காயம் சேர்க்காத என்னுடைய ஸ்டைலில் வந்து தக்காளி சாதம் பண்ணியிருக்கோம். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி சாதத்துக்கு எல்லாருமே ரொம்பவே ஃபேன் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக வந்து நம்ம வாழைக்காய் மிளகு பிரட்டல் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே பாயில்டு எக்கு வச்சு இந்த லஞ்சு வந்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.